முருகா சுப்பிரமணியான்னு சொல்லுவோம், கார்த்திகேயான்னு சொல்லுவோம், செல்லமா குமாரான்னு சொல்றோம். அதிசயமான ஒரு பெருப்பு. பார்வதிக்கு ஒரு குழந்தை பெத்தணும்னு ஒரு ஆர்வம். ஆனா அது சிவனால அவளுக்கு கொடுக்க முடியாது. என்னதுக்குன்னா அவனும் மனித ஜாதிக்கு சேர்ந்தவன் இல்லை. அவனுடைய விந்து ஒரு மனித பெண் கருவறையில வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு யாகம் நடக்கிறப்போ சிவனை அவனுடைய விந்து எடுத்தான். அதே எடுத்து கீழே போட்டான். அக்னில விழுந்த விந்து பார்த்து அங்க இருந்த அப்சர ஸ்திரியர் இந்த 6 பேர் அந்த விந்து எடுத்தாங்க. அவர் கூட அவர் கருவறையில 3.5 மாசத்துக்கு மேல வச்சுக்க முடியல. அந்த 3.5 மாசத்தை ஒரு பிந்தம் பெத்துட்டாங்க. அவர்னால இது நம்ம முடியாதுன்னு விட்டுட்டாங்க. அப்போ பார்வதி என்ன பண்ணாலும் இந்த 6 பிந்தங்கள் வளர்ந்து ஒரு 6 மாதத்து பிந்தங்களா வளர்ந்தப்போ ஒன்னொன்னு பார்த்தாலே ஒரு பிரமாதமான சக்தியோட இருந்த தன்மையா இருந்தது. ஆனா எதுக்கு முழுமையா உடல் எடுக்கிற சக்தி இல்லாம கொஞ்சம் கருவறையில வளராம வெளியே வளர்ந்ததுனால உடல்ல சக்தி இல்லாம இருந்தான். அதுக்கு என்ன பண்ணாலும் இந்த 6 உடல் எடுத்து ஒன்னா பண்ணி யோக சக்தினால இந்த 6 உயிர் ஒரே உடல்ல சேர்த்தாங்க. 6 உயிர் ஒரே உடல்ல இருக்கிறதுனாலதான் நமக்கு